தேவனுக்கு மன்மை உண்டாவதாக. ஏசப்பாவுக்கு சோதரம். என் பேர் மேகலா. நான் பேரளத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு, கழுத்தில் தைராய்டு இருந்துச்சு. அவங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, சரியாக செரிமானம் ஆகாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க இதனால் பயந்துக்கிட்டு எந்த டாக்டர்கிட்டையும் போய் காட்டவே இல்லை, காட்டாமல் இருந்தாங்க. சரிண்ணா அப்புறம் தஞ்சாவூரில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கே போய் காட்டி ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணோன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு கோழி முட்டை சைஸில் தாங்க கட்டி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரின்னு எங்கள் அம்மா அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சம் செலவாகும்னு சொன்னோன்னே சரி நாங்கள் செலவையும் பார்க்கல. சரிம்மா பரவாயில்ல, நீ பத்திரமா உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அன்பு ஹாஸ்பிட்டலில் கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் மேடம் பேர் மஞ்சுளா. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு அம்புஜம் டாக்டர்னு தஞ்சாவூரில் சீனியர் டாக்டர். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இந்த ஆப்ரேஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜாக இருக்காங்க. எங்கள் மேடம்கிட்ட நான் போய் சொன்னேன், இதுமாரி எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு கட்டி இருக்குது மேடம், இதுமாரி கோழி முட்டை சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். நீ ஏம்மா கவலைப்படுற, நீ கவலைப்படாத, நீ விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வா அம்மாவை, அங்கே நம்ம மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே அம்மாவை அழைச்சிட்டு போனோம். அம்மாவை அழைச்சிட்டு போனோன்னே அங்கே எங்கள் மேடம் ஃப்ரீயாகவே ரூம்லாம் போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் அந்த டாக்டரும் நான் அவங்களுக்கு பண்ணித்தரமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. என் தம்பி ஃபாரினில் இருக்கான், நானும் அம்மா மட்டும்தான் இங்கே. அப்படி இருக்கும்போது என் குழந்தை வேறு, சின்ன குழந்தை இருக்குது எனக்கு, எங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க, நானும் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி சேர்த்துட்டாங்க. சேர்த்தோன்னா அங்கேயே இருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அட்மிஷன் பண்ணி நாங்கள் சேர்த்து எல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா தேட்டருக்கு 8 மணிக்கு உள்ளே போனாங்க. 12 மணி வரைக்கும் எங்கள் அம்மா வெளியிலே வரல. நான் ரொம்ப கவலைப்பட்டேன், அழுதேன். ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்னான்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆகுது எங்கள் அம்மா வரலையேன்னு ரொம்ப கவலையோடு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஏசப்பா மட்டும்தான் உதவியாக இருந்தாங்க. 12 மணி வரைக்கும் எங்கள் அம்மா இல்லை. கழுத்தில் வேறு ஆப்ரேஷன், கழுத்தில் தான் ஆப்ரேஷன், அதில் உள்ள நரம்புலாம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், நிறைய பீடிங் ஆகுமே, என்ன ஏசப்பா எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு. எங்கள் அப்பா எனக்கு கிடையாது, எங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட ரொம்ப நான் கதறினேன். 12:30 மணிக்கு தான் எங்கள் அம்மா வெளியில் வந்தாங்க. வெளில வந்தோன்னே டாக்டர் சொன்னாங்க, அம்மா உங்கள் அம்மாவுக்கு கழுத்து ஃபுல்லாக கட்டிம்மா, கழுத்து ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுமா, உங்கள் அம்மா எப்படி தான் தாங்கிட்டு இருந்தாங்களோ தெரியலம்மா, 3 கட்டி இருக்குமா பாருமா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டி வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் போய் அந்த டெஸ்ட்டுக்கு கட்டி கொடுத்தேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்டில் உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கட்டியில், அது சாதாரண கட்டி தான், வேறு எந்த ஆபத்தான கட்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் பேச்சு வராமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நானும் கவலைப்படுவேன், ஏசப்பா எங்கள் அம்மா இப்படி பேச முடியலையே, எங்கள் அம்மாவுக்கு இப்பயும் கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அதனால் ஏசப்பாட்ட நான் அன்றைக்கும் சொன்னேன், சாட்சி சொல்கிறேன், ஏசப்பா எங்கள் அம்மாவை சுகப்படுத்துங்க, நல்லபடியாக வைங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவை ஏசப்பா நல்லபடியாக வைக்கணும். இந்த அளவாக எங்களுக்கு அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல் என் தங்கச்சி, எங்கள் சித்தி பொண்ணு பேர் தீபா, அது திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு 24 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு சுகரு, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சுகரு, 24 வயசு தான் ஆகுது, அதுக்கும் சுகரு. நான் ரொம்ப கவலைப்படுவேன், என் தங்கச்சி 24 வயசு தான் ஆகுது, அதுக்கு போய் சுகர் வந்திருக்கே, இந்த பரம்பரை வியாதிக்கு ஏன் அதுக்கு போய் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டுக்கிட்டு அது கல்யாணம் ஆன உடனே குழந்தை பற்றி அது கொஞ்சம் தெரியல. சரின்னு ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிட்டு, சுகரால் ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிட்டு, இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக போய் அபார்ஷன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு சொன்னேன். இதேமாரி சொன்னோன்னே அவங்க உடனே சொன்னாங்க, அம்மா சுகர் 100 தான் இருக்கணும், கன்சீவ் ஆகும்போது அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் சுகரை குறைச்சிக்கிட்டு நீங்கள் சுகரை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை நல்லபடியாக கன்சீவ் ஆகும், குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த சுகரை குறைச்சிக்கிட்டாங்க. சுகரை 100ல் குறைச்சிக்கிட்டு அப்புறம் நல்லபடியாக கன்சீவ் ஆச்சு. கன்சீவ் ஆனோன்னே இன்றைக்கி ஒரு அழகான பெண் குழந்தைய ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு படாத கஷ்டப்பட்டுச்சு. டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும், டெய்லி அளவு சாப்பாடு தான் சாப்பிட்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இன்றைக்கி ஏசப்பா வந்து நல்ல அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுத்துருக்காங்க. அது சௌரியமாக வச்சுருக்காங்க. இது மாதிரி எங்கள் அம்மாவே நல்லபடியாக வச்சுருக்காங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.